தன்னிலையை மாறலாம். என்னைக்கு இருந்த இடத்துல என்ன தவறணும் அன்னைக்கு கவுண்டிங் பண்றேன். ஒரு மனுஷனுடைய நிலைமை இன்னைக்கு மாறும். என்னைக்கு மாறும்? இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. செத்தா மனுஷனா இருக்கும்போது எலும்பு கூட மாறும். கண்டிப்பா. அப்ப அவன் மாறுது. இவன் சாக கூடாது. எவ்வளவு பெரிய தத்துவம். நின்று எங்க டவுட் நாங்க கிளியர் பண்ண படிச்சமையாவது சந்தேகம் வந்துருக்கலாம். செத்தா மனுஷன் வந்து எலும்பு கூட ஆகிருக்கான். ஒருவேளை சிங்கம் செத்து போச்சுன்னு அது கூட அப்புறம் நீ பெரிய தத்துவம் மாதிரி சொல்லிட்டு மனுஷனா இருந்தாலும் சரி மிருகமா இருந்தாலும் சரி செத்துட்டாங்க. செத்தா தன் நிலை மாறிடும். செத்த மரம் சதையெல்லாம் போயிடும். கூடு மட்டும் இருக்கு இருக்கு இருக்கும். அப்படிதானே? அதுக்கு நான் ரொம்ப அழகீடு சொல்லுவேன். ஆமா, ரொம்ப அழகீடு சொல்லுவேன். சொல்லுவாங்க. ஆனா ஏதாவது கடைசியில் கிடைக்கும். கடவுளே அழகிங்களா செத்த பிறகு ஒரு கழகி இருக்காங்க. அந்த எலும்பு கூடலாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளே, எல்லாம் பார்த்தா ஒண்ணு போலே. அது சில ஆளுகளை பார்த்தா உயிரோடு இருக்கும்போது தூங்கும் போது பார்த்து போயிடும். இந்த மண்டவோடு படுத்த மாதிரி தான் இருக்கும். அது எடுத்துக்காட்டு நடுவில் இருக்குவா. எவ்வளவானே என்ன வரைய தெரியுமா? என்னப்பா வேண்டும்? அங்களாண்டி சகவர் ஆம்பளைங்களால சாவக்கூடாது, பொம்பளைங்களாலையும் சாவக்கூடாது, ஆயுதத்தாலையும் சாவக்கூடாது. கத்தி வச்சு வெட்டிக்கிட்டு இருப்பான், கத்தி குத்தி செத்துருவான். அருவாள் வச்சு வெட்டி போட்டுருவான், வெட்டி போட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவான். இப்படிப்பட்ட ஆயுதத்தாலே எனக்கு சாக்காத வரக்கூடாது. என் சாவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்களே, எப்படி இருக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. எப்படியா? ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். இது உலக இயற்கை. மனிதர்கள் வயற்றில் பிறவாதே, ஆணிலும் பெண்ணிலும் சேராத ஒருவரால எனக்கு சாக்காத இருக்கும். சிவபாபா அப்படியே ஜனே சொல்லி வந்துட்டா. ஐயே இந்த பையனை தெரியாமல ஆளுக்கு கூட்டம் போய் 12 வருஷம் அவங்க தானே சொன்னாங்க. ஆமா, எனக்கு நம்பிக்கை. ஏனோ போட்டு யோசிப்பாரு இல்ல, அந்த புதுலதான் யோசிச்சேன். அங்கேதான் ஐயோ எதுக்கு நாங்க மனசுல எழுதி வச்சிருக்க முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு உருவம், ஒரு ஜென்மம், ஒரு பிறப்பு. அதிலும் ஆணிலும் சேரக்கூடாது, பெண்ணாட்டு இருக்கக்கூடாது, ஆம்பளையாட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஜீவனால உனக்கு சாக்கா. ஆமாங்க, சரி. நீ ஏன் ரொம்ப அப்படிதான் எப்படியோ சாக்காரத்தை தேடி. ஆமா அப்படிதானே? ஆமா. அந்த உலகம் இருக்கிறாங்க. என்ன வச்சிருங்க? என்ன இருக்கு? 3 உலகத்தில் இந்த மன்னன் மகனாச்சோனை கட்டி அரசாள வேண்டும். 3 உலகத்தையும் நிச்சயமாக 33 கோடி தேவாதிகளை அடிமை வேலை செய்ய வேண்டும். எனக்கு 7 பணிவிடைகள் செய்யக்கூடிய தேவர்கள் உனக்கும் அடிமை வேலை செய்வார். அப்படித்தான் ரிஷிமார்களிடத்தில் வந்து அடிமை வேலை செய்ய வேண்டும். வேதங்கள் ஓதக்கூடிய ரிஷிமார்கள் உனக்கும் கேட்ட வேலைகள் செய்வார். சரஸ்வதி சங்கீதம் ஆட வேண்டும். அந்த அம்மா உடனே வருவா. நாங்கள் சென்றாலும் கூட செய்திகளை செய்தித்தாள்கள் வாசிக்க வேண்டும். 25 பேப்பர் மாதிரி காலையிலேயே வந்து வாசிக்க. காலையில குட் மார்னிங், ராத்திரி குட் நைட் சொல்லிட்டு தான் போனோம். நம்ம போறோம். இல்ல குட் சொல்லுறியா? சொல்லுவான். இரவு வணக்கம், காலை வணக்கம்னு போடாது. ஒரு துளி முதல கீழே விழுந்தா 9000 மகடம் பிறப்பான். ஒரு துளி முதல கீழே விழுந்தா 9000 பேர் பிறப்பான். 9000 கோடி ஒரு கூட்டம் என் கூட்டத்தை ஒருத்தர் செத்துட்டாங்க, 1 கோடி பேர் பிறப்பான். என் கையில ஆயுதம் இல்லைன்னா அடுத்தவங்க ஆயுதம் என்கிட்ட வரணும். சரி, எதை நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்கணும். என்ன நினைச்சாலும் உனக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாத. அப்படி என்று சொல்ல வர தந்தேன்னு சொன்னதுதான் உண்டு. அது வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு கூட கும்பிடு போட்டு நின்னவே சிவபெருமா வர தந்தேன்னு நெச்ச நிமித்துல சட்டப்பட்டு
கேட்டவரெல்லாம் எனக்கு தெரியும் அது விட்டீர்களா? நீ கேட்டபடி வரங்கள் அத்தனை உனக்கு தவறாமல் இருக்க ஒரு வரம். அப்படியானால் எனக்கு புஷ்பகரமான ஒன்று தாருங்கள். ஏன் தெரியுமா? வரும்போது நடந்து வரலாம். ஆனா ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போகணும்னு ஆசை வரும். சைக்கிள்ல போறவனுக்கு பைக்ல போகணும்னு ஆசை வரும். பைக்ல போறவனுக்கு கார்ல போகணும்னு ஆசை வரும். கார்ல போறவனுக்கு பிளைட்ல போகணும்னு ஆசை வரும். அப்படி போறவனுக்கு ட்ரெயின்ல போகணும்னு ஆசை வரும். எல்லாத்துலயும் போறவனுக்கு கடைசி கப்பல்ல போகணும்னு ஆசை வரும். அதெல்லாம் போறவனுக்கு நேர பெட்டிக்குள்ள போகணும்னு ஆசை வரும். அறிவை வரும். வாழல ஆசைப்படும், பெட்டிக்கு போகணும்னு ஆசைப்படும். இதெல்லாம் முடிஞ்சது. கப்பல்ல போட்டு ஆசை இப்படி ஆசை வந்து ஒரு இடத்துல நிக்காது. ஆசை தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ஆமா, போதும் என்ற எண்ணம் இந்த உலகத்தில் யாருக்காவது வருமாயா? எல்லா மனுஷனுக்கும் வருமே. எல்லாருக்கும் வருமா? எப்படி வரும்? ஆமா, போதுங்க. ஆமா, இப்ப போதுங்க. இப்ப போதும் வீட்டுல மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பிளைட் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பேப்பர் பிளைட்ல சம்பளம் சார்ந்து நிக்கும் இல்ல, நிக்க மாட்டேங்குது. ராத்திரி என்ன சாதனம் தெரியலையா? ஐயோ, நான் பாட்டுக்கு எடுத்து காட்டு வச்சேன். பிரியாணி போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆமா, கல்யாணம் தானே அவனுக்கு. ஆமா ஐயா, சரி. வேற சிவபெருமான் வரவாங்கன்னு உனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். புஷ்பகரமான வாங்கி வேற ஒரு சரி சிவனுக்கு குளிச்சு முடிச்சு அவன் என்ன பண்ணா, அவனுடைய உடைகள் அந்த காவி உடையெல்லாம் மாத்தி உடையணைந்து அரியாசனத்திலே செம்போது முடிந்தவர் தான் கம்பீரமா உட்கார்ந்துருக்கான். பார்த்தால் இந்த தேவாதி தேவர்களை பார்த்து மந்திரி வந்து சொன்னா, ஏ மந்திரி, நம்ம உடனடியாக அமரலோகத்தை முற்றுகையிட வேண்டும். அப்படியே தேவாதி தேவர்களை முக்கோடி தேவர்களை சரியெடுத்தான். நீங்களா எனக்கு அடிமரா? நீங்களா எனக்கு அடிமரா? ஆமா, நீ யாரு? உன் பேரு? அது நீ வச்சுக்க. விஷயத்துக்கு வா. உன் பேரு? இந்த உலகத்துல எத்தனையோ பருப்பு நான் பார்த்திருக்கேன். ரேஷன் கடை பருப்பு வரைக்கும் பார்த்திருக்கேன். இது என்ன தேவேந்திர பருப்பு? ஆமா, நீ என்ன சொல்ல தேவேந்திர பருப்புன்னு? தேவேந்திர பிரபுவா? ஆமா, அமர்லோகத்துல என்ன வேலை? அப்ப நீ தலைவன். தெய்வலோகத்திற்கு அதிபதியாகிய நீ இருமலர் மகிழாட்சனுடைய கோட்டையை 7வது வாசல் காவலாளி. அரசும் ஒரு மன்னனா இருக்கு. அவருக்கு ஒரு மந்திரியா நீ அதுக்கு ஆகாது. இத போஸ்டிங் இறக்கும் ஒரு தளபதியா அதுக்கு நீ ஆகாது. இல்ல ஒரு போர் வீரனாக்க என்ன நீ அதுக்கு ஆகாது. படை தளபதியாக்க அதுக்கு கூட நீ ஆகாது. கேவலம் காவலாளி வெச்சிரு. அதுலயே வச்சிருக்கேன்னு நினைச்சு பாத்துடா. ஆமா, இந்த இருக்காங்க. இது யாரு? இது நம்ம பொண்டாட்டி. ஏலே வாரத்தும் போதிக்கு. ஆனா உன் பொண்டாட்டி இது செத்த பாம்பு மாதிரி அப்படியே இருக்கா. அவ அப்படி டைவர்ல தரவச்சு பழகிட்டா போயிருக்கு. சரி, இது உன் பொண்டாட்டியா? இந்த முதல் இவன் முதல் கோட்டை வாசல் காவலாளி.
என்னடே ஃபுல்லா யாருக்கும் வழி ஏன் 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 ஏழாவது கொள்ளையில காவல் உனக்கு 7வது வாசல் காவல் ஏன் பொஞ்சாதியே கொஞ்சாரியே 6வது கொள்ளையில காவல் போட்டு 6வது ஹோட்டல்ல போனாங்க ஹோட்டல்ல 6வது வாசல்ல காவல் போட்டு வாசல்ல காவல் வச்சேனா யார் நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட முடியுமானே நம்ம வனபத்திரகாளியமா தசரா கோயில எவ்வளவோ ஆண்கள் பெண்கள் வந்திருக்காங்க அவ்வளவு ஆம்பளையில மனசுல கைய வச்சு சொல்லுங்க எந்த கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளையாகும் நேரம் போகலன்னு கெட்டுத பொண்டாடிக்க பேசிட்டு போன சொல்லுங்கம்மா உனக்கு மனசாட்சி ஏன் நேரம் போகிறது ஒரு 7 பேச முடியுமா அது சொல்லுங்க அதாவது கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளைகளுக்கெல்லாம் பொம்பளையில 7 கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைகளுக்கெல்லாம் ஆம்பளையில 8 நம்ம தப்பி பேச 8னா என்னது அதான் நம்ம தப்பி பேசுவோம் யார் ஒடுங்காரனா அவன்கிட்ட கேட்டுப்பா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பேசுவான் நம்மள டைம் பேசுவாங்க அவங்க மாட்டாங்க போட்டிருக்கு அவன் பேசுவான் அவன் பேசுவானா கொண்டாடிக்கிட்டியா விடிய விடியா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்குமா கெட்ட கொண்டாடிக்கிட்டியா பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டாடிக்கிட்டியா பேசிட்டு இருப்பான் நான் வச்சிருக்கேன் கையெழுத்து போடணும்னா டக்குன்னு போட்டுருவோம் தப்பா நினைக்க எழுத்து வீட்டுல இருக்கிறது தம்பி தம்பி கொண்டாடி பக்கத்து வீட்டுல இருக்கிறது அவன் அண்ணனும் அண்ணன் கொண்டாடி அதான் அவன் கொண்டாடிக்க பேசிட்டு அவையா எங்கேயாவது பாரு இவா முதல் வாசல் காவலாளியில் இருக்கட்டு ஏன்னா அந்த இடம் எனக்கு இடம் நான் பாத்துக்கிட்டேன் அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்ல SMS பண்ணேன் மெசேஜ் போட்டேன் வீடியோ கால் பண்ணேன் இருந்து வச்சுக்க நல்ல பொறிக்க நெய்லதுக்கு அதை போனதுக்கு போடுவேன் அதுக்கப்புறம் இவளுக்கு போன அடிக்கிறதே கிடையாது இது எதையும் நான் பாக்கிறேன் அவளுக்கு 32 அவன் பழைய ஆள் இல்லையானே பழைய ஆளுன்னு அப்படி சொல்ல அவன் ஒரு புன்னகை அரசு இது புன்னகை அரசி ஆமா உனக்கு அப்படிதான் இப்ப தெரியும் ஆமா யாரு இவன் தான் வருவது இவன் சபாஸ் அடுத்த யாரு இவன் வாய்வு தேவன் மொத்தத்தவங்களும் அண்ணன் வந்து மொத்தத்தை தொழிக்கும் அதோட குடிச்சிருக்காங்க அடுத்த இவன் யா ரொம்ப கோரமெல்லாம் இருக்கா இல்லையா குபேரன் இருக்க சைஸுக்கு ஒரு கைக்கு பத்த மாட்டவங்களுக்கு அப்படி ஆயிட்டானே ஏழுமலையாருக்கு வட்டி கொடுத்து லைவ்ல அப்படியே காட்டுறது முக தெரியுது கொரோனா டைம்ல வட்டி காசு கிடைக்க முடியாது ஆமா வேலைக்கு மேலேயும் கீழே இறங்கி ஓயாம யாரு இறங்காலும் 6 மாசம் மட்டும் ஏழுமலையான கதவே அடைச்சு விட்டாங்க திருப்பதி ஆளுக்கு பிரஷர் சுகர் டிபி எல்லாம் வந்துச்சு அதை இப்படி ஆயிட்டானோ இழைச்சிட்டாரு சரி இந்த குபேரத்துக்கு நம்ம பக்கத்துல இருக்கு இவர்தான் அதுக்கு உதாரணமான ஆளு அப்படியா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு அதே இருக்கிறாங்க இவன் தான் சனீஸ்வரன் சனியை தூக்கி படிக்கல கமத்தி போடு நிமித்தி போட்டா சனி என்ன பாப்பா நான் வந்த பாப்பேன் நீ பாக்குறது ஊரே பார்க்கும் அதனால நான் கமத்தி போடு அது மட்டுமா எதையான கூட நீ நீ சுமக்கும் தேவர்களை அவனது தோடத்தை சுமக்க சொல்லா
அடிக்கு மேல் அடிமையை படுத்துகிறான் மன்னன் மகிழாளவன். தேவாதி தேவர்களை எல்லாம் மறுகுணத்தை சுமக்க சொல்லி மண்டையிலே தான் அடித்தான். கல்பானை சுமக்க சுமக்க சொல்லி கண்ணத்துல வாங்கி விட்டாட்டு. அது மட்டுமா பூனோலை கழற்றி விட்டான். மாட்டு வடம் போட்டு விட்டான். என்ன ஏனே புலவனை பிடிச்சி இழுத்தா அவன் அத்துடன் அவன் போயிடுவான். அவன் போயிடுவான். ஆமா மாட்டு விடவே எப்படி பிடிச்ச இடத்துல அப்படியே போட்ட இடத்துல நிற்கும். கடிச்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா மாட்டு விடத்தை போட்டு விடுங்க. அது வேண்டுமா யாருங்க என்ன தேவேந்திரா உன் முன்னாடி நாட்டி ஆடுவாங்களே நாட்டிய பெண்கள் அம்மா அவங்க எல்லாம் நான் கூப்பிட்டு வர சொல்லு. அம்மா அம்மா எதுக்கு பிச்சை எடுக்க நீ தானே சொல்ல கூப்பிடணும். அதே நான் பார்க்க போறேன் சொப்பன சுந்தரி. அதேதான் அம்மா ஏனே உருவசி ஐயா வேணுடா திலோத்தமா பாகினி மாகினி நத்திரி நர்த்தினி சுந்தரி சுந்தரி மீனா மீனா குஷ்பு ஆறு நக்குமா ஆறு அனிதா கோயிலா 30 தாரா செருப்பு குஞ்சுமவங்க என்ன இருக்கும் எனக்கு நான் தேவராவது பொம்பளை பிள்ளைல கூப்பிட சொன்னேன். ஆமா அவன் நீ ஒரு பேர் சொன்னி என்ன மனிஷா அனிதா கோயிலா மனிஷா கோயிலா அனிதா கோயிலா ஏதோ அது யாரு மனிஷா கோயிலா தெரியாதா தெரியலையே. முதல்வர் படத்துல எடுத்துட்டாரு. முதல்வன் படத்துல ஆமா. எப்படி எடுத்தாங்க? உப்பு கருவாடு உறவட்டோடு முட்டி விட நீ போது எனக்கு எதுக்கு இருக்க நெஞ்ச கரிப்பு காணாத உனக்கு அந்த பாட்டுல நடிச்சாங்க. அதுல நடிச்சவங்க அதான். அதுல பேரனது அனிதா கோயிலா வாயில குப்பையாடி கொண்டு போய் முடியாது. மனிஷா கோயிலா கோயிலா இல்ல அது மனிஷா கோயிலா என்ன செஞ்சணும் மனிஷா கோயிலா உடனே கட்டி தூக்கணும். ஏதோ நீ ஒரு பேர் சொன்னிய தம்பி அது என்ன பேரு 30 தாரா 9 தாராயா. அது யாரு தம்பி? அது யாரு? 1947 ஒரு படம் எழுதிருப்பாங்க. 1947 என்ன படம் எழுதியது? ஐயா ஐயா 1947 வந்து ஐயா சுத்தம். சரத்குமாருக்கு இணையாக ஒரு அக்கா உங்களே போல ஒரு அக்கா நடிச்சாங்க. இது 47 ஐயா படத்துல என்ன போல சரி சொல்லு. ஆமா அவங்க அது எனக்கு சரியா புரியலையே. சரத்குமாருக்கு இணையாக அவங்க இணையாக ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன். என்ன ஒரு குரலுடைய ஆள். உலகமே உன் குரலை கேட்டு ஒருவேளை நம்ம இசையமைப்பாளருக்கு உங்க பாடகர் ஒரு வாய்ப்பு தரலாம் தம்பி. கண்டிப்பா உங்க வாய்ஸ் அப்படி இருக்கு. எரும பாடுனா எப்படி இருக்கும் அப்படி கேட்கலாம். ஆனா ஓ அந்த நடிச்சாங்க அவங்களா யாரு? நயன்தாராங்க 9 தாரா 9 தாரான்னு கொலை போட்டு கிடந்தாங்க. இவன் தானே? ஐயோ அவன் ஒரு டபுள் எருமைனே மாமா அவனே தான். ஆமா எங்க பெண்களை கூப்பியா? ஐயா ஆமா மன்மதன் எங்கே? கூட்டத்திற்கு எல்லாருக்கும் மன்மதன் இருக்க பாருங்க. நம்ம கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல தரித்தமிழ் ஒருத்தர் வருவார். அவருக்கு பேர் சொல்லு என்னது? அந்த கௌதமி ஒரு சுத்தமா வந்தவங்க. ஆமா ஜம்மு அப்படியே இருப்பான். ஐயோ ஒண்ணு விட்டாங்க 2 விட்டாங்கன்னு தெரியல. ஆனா அவரை மாதிரி உள்ளவன். ஆமா இப்பதான் தெரியுது எங்களுக்கு. அவன் 1 விட்டு 2 கட்டலனே. அவன் ஒன்னாங்காது ஒன்னே கால் ஒன்னே அது கட்ட 1.5 கால். சரி அந்த ஆளை இப்ப விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்ப நிறைய ஊர்ல கேட்டிருக்காங்க. அவனை பார்த்தோன்னு அசல் கவுண்டர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு. அது வராது. அவனுக்கு கல்யாணம் நடக்காது. வாய்ப்பே அவன் தான் நம்ம அதுவேளை முத்தாரம் நேசப்பட்டிருக்காங்களா? சித்திரை மாசம் வாய்ப்பு விளக்கி அவன் டீச்சர் எடுத்து நேசப்படுறான். ஆமா ஏன்னா ரெகுவேளை ஊர்ல அவன் திங்கக்கிழமையில இருந்து பிறந்த ராத்திரி என்ன நடக்கும் அவ்வளவு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஊர்லயும் கோயில்ல போனாலே பூஜாரிட்ட இதெல்லாம் இல்ல. தீச்சட்டி வைக்கிறதா அறுவேளை தீச்சட்டி வைக்க உலகம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஃபேமஸ்
அதனால அவன் சித்திர கோயிலுக்கு அந்த அம்மனுக்கு நம்ம அம்மா அருள்வாள தேவி முத்து முகத்தோட இந்த அம்மனுக்கு அந்த டீச்சட்டி எடுத்து போய் நாச்ச போட்டேன். அப்ப பேம்பஸ் கோயில்ல எல்லா எம்மா எஸ்ஸா என்னது இந்த பேம்பஸ் எல்லா எம்மா எஸ்ஸா அப்படி 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 ஐயா ஏ தேவேந்திரா மன்னனும் ராஜா உடனே சரஸ்வதியை கூட்டிட்டு வா. சின்ன வேலை ஒரு வாரம் லீவு வேணும். நான் வேலை போறோம். எதுக்கு? அவங்கள கூட்டிட்டு வரேன். மாட்டிலே இருக்காங்க. இல்ல அங்க ஏன்னா சண்டால மேல அங்கவே குடிக்கிறாரு. கடவுளே கடவுளே சரஸ்வதி தேவி அழைத்து வரங்கப்பா. ஐயா வந்துட்டாங்க. சரஸ்வதி அம்மா மட்டும்தான் வரணும். கூட யாரும் முடிவெடுறாங்க. வந்துட்டாங்க. ஏழே ஆவி வந்தார்கள் இந்த நாட்டிய மாதுக்களை வரும். சரி. ஏழு வந்தார்கள். ஆமா இவங்க எல்லாம் தான் நாட்டிய வேலை முடிவுங்களா? உங்களுக்கு தெரியலையா? மேக்கப் ஜம்மு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டு. இதெல்லாம் நம்மள பார்த்தல. ஏமா உங்களுக்கு ஐயா ஐயா ஒரு வணக்கம். வணக்கம். ஐயா சாமி வணக்கம். வாடா மராட்டி வேலைக்கு செவுட்ல. இந்த இடத்துல நான் பண்ணனா நீ பண்ணனா? நீடா. அப்ப எதுக்கு அவங்க ஒண்ணே பார்த்து அவளை கூப்பிடுதா? முட்டா பிள்ளைங்க. அதான் கேட்க. அது உனக்கு அறியங்கிறதே ஐயா இந்த இடத்துல உங்களுக்கு கரமும் சிரமும் இருக்குதான். அது ஒரு காலம் நடக்காது. இவர்தான் மன்னர் மகிழன். எவன் அங்க பாருங்க அவன் ஏற்கனவே கை போறாளு ஒட்டு போட்டு வச்சிருக்கான். இப்படி கும்பிடுவான். திருப்பி ஓடி வந்தா முதல்ல வலது செவுட்டு அடுத்த ஜெனரல் செவுட்ட போட்டு போட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்தே போட்டுட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். மன்னரா ரெடியாக இருக்கிறாயா? சரஸ்வதி தயார நிலையில் இருக்கிறார்கள். சரஸ்வதி தயார கேற உனக்கு கூப்பிடவே இல்லை. நீ எதுக்கு சக்குதிட்டு வச்சு கொஞ்சம் இல்ல நான் கூப்பிடுவேன். அது வந்து ரெடி ஆகியாச்சு. யாருக்கு என்ன நாட்டியம் ஆரம்பிக்கலாம். தங்க பதுமை வந்து சதுராடி குழம்பு இணைந்தோவிது தங்க பதுமை வந்து சதுராடிது. நெஞ்சம் மோகம் திறந்திருக்கும் நீரல்லவோ மோகினி என்பதிவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திறந்திருக்கும் நீரல்லவோ மாலவன் தன்னை கொண்ட மலரல்லவோ துணி மலரை மயக்க வந்த இலையல்லவோ தங்க பதுமை உண்டு சதுராடுது. கனியை பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கையில் படித்தெடுத்த வடிவங்களும் கனியை பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கையில் படித்தெடுத்த வடிவங்களும் இலையில் மறைத்து வைத்த மலர் வந்தலும் ஆங்கிலருக்கும் போதை தரும் இவள் வண்ணமும் கொண்டு தங்க பதுமை வந்து சதுராடுது.
அவனோடு சுரங்களுக்கு வாசிக பருமை ஒன்று யதுராதே காலம் பிறந்திருந்து கழி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்திருந்து மொழி சொல்லுங்கள் காணுங்கள் இந்த தேவி துணையில் பல நாள் வாழுங்கள் நங்க பதுமை ஒன்று நகுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இணை தோடுது ஐயா மன்னனுடைய வாசிப்பு எப்படி இருந்துச்சுங்க? அடிப்படை அடிப்படை ஆமா என்னமா பெண் பிள்ளைங்கெல்லாம் இப்படி ஆனாங்க எப்படி செப்பு நிறைய வச்சாங்களா ஐயா? செப்பு துணிக்கு அடிச்சு போச்சாங்க மடிச்சு போச்சாங்க செப்புன்னு அப்படி ஸ்டெப்பு செப்பு அவருடைய அபிநயம் அபிநயங்கள் எல்லா அருமையாக ஆமா ஆனால் சிறு குறை மட்டும் ஆட்டத்தில் ஏதாவது குறையா, பாட்டில் குறையா, தாளத்தில் குறையா, அதிலெல்லாம் குறையில்லை. அபிநயத்தில் ஏதாவது குறையா? உடுத்திருந்தார்களே நடனவாளர்கள் உடை, ஆனால் அவர்கள் உடையில் நான் சிறிய ஒரு குறை. ஐயா 16 போல சேலை எடுத்து அப்படி வரைஞ்சு கட்டியிருந்து நம்ம பிள்ளைங்க, அதுதான் பிள்ளைகளுக்கு உடனே அப்படி என்னையா குறை கட்டிங்க? அதுதான் எப்படி என் முன்னாடி ஆடும் போது இந்த மாதிரி உடையெல்லாம் வந்து என் முன்னாடி ஐயோ பாரம்பரிய உடையாதான கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பிடிக்கும். ஐயா யாரும் என்னத்தை கொடுக்கணும் சாமி? ஐயா நம்மிடத்தில் எத்தனை நாட்டிய பெண்கள் இருக்கிறார்? 48. ஆமா 48 நாட்டியவாதிகளுக்கு நான் என்னுடைய செலவில் உங்க சொந்த செலவுல உடை எடுத்துக்கொள்ளும். ஐயா பிரபு பிரபு உங்களை நாங்க என்னது பெருமைப்படுத்தி நான் கொடுக்கக்கூடிய உடைகளை கொடுத்து என்னுடைய உண்மையில் அவர்கள் ஆடவை. இப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு மனுஷன் 48 பிள்ளைகளுக்கு துணி இருந்ததாக கொடுக்காம இருப்பாங்க.